So hey guys, welcome back to our channel. So நம்ம channel Neat Biology 360 தமிழோட இன்னைக்கு செகண்ட் சாப்டர் கிளாஸ் 6 பார்த்துட்டு இருக்கோம். So let's begin the class. So is unit 1 diversity in the living world சாப்டர் 2 பயாலஜிக்கல் கிளாஸிஃபிகேஷனோட கிளாஸ் 6 இன்னைக்கு பார்த்துட்ருக்கோம். இதுக்கு முன்னாடி இருக்கிற எல்லா டாப்பிக்கும் 5 கிளாஸாக பிரித்து கிளாஸ் 5 வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இட்ஸ் அ ஸ்மால் கிளாஸ் 6. ஸோ கிளாஸ் 6 முடிச்சிட்டோம்னா நெக்ஸ்ட் கிளாஸில் இதோட கிளாஸ் 7ஓட சாப்டர் 2 வந்து கம்ப்ளீட் ஆகுது. ஸோ எஸ் கைஸ், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தென் டோன்ட் ஃபர்கெட் டு ஹிட் த பெல் ஐகான். ஸோ நேராக நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸோ உங்கள் செகண்ட் சாப்டரோட நீட் சிலபஸ் இது தான். ஸோ 5 கிங்டம் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஸ்டார்டிங் ஃப்ரம் மோனிரா, ப்ரோட்டிஸ்டா எல்லாத்தையுமே வந்து ஃபங்கை, அனிமலியா, பிளான்டே எல்லாத்தையும் பார்த்துட்டோம். தென் அந்த 5தோட சேலியன் ஃபீச்சர்ஸ் பார்த்துருக்கோம். அந்த சேலியன் ஃபீச்சர்ஸோடு சேர்ந்து ஆல் கைண்ட் ஆஃப் பேசிக்ஸ், புக்கில் இல்லாத எக்ஸ்ட்ரா திங் பேசிக்ஸ் எல்லாமே வந்து நான் உங்களுக்கு டீச் பண்ணியிருக்கேன். பேஸ்ட் ஆன் த நியூட்ரிஷன் ஆகட்டும், டைப் ஆஃப் ப்ரொடியூசிங் நியூட்ரிஷன் ஆர் நியூக்ளியோ செல்லுலார், தென் யூசெல்லுலார், ஸோ யூகேரியாட், இந்த மாதிரி ப்ரோகேரியாட் எல்லாத்தையுமே வந்து நம்ம பார்த்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் த கிங்டம்ஸ். ஸோ கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் மொனிரா கம்ப்ளீட்டாக பார்த்துட்டோம், ப்ரோட்டிஸ்டா பார்த்துட்டோம். லாஸ்ட்டு ஃபங்கை. ஸோ ஃபங்கையில் ஆஸ் ஐ டோல்ட், ஃபங்கையோட பேசிக் திங்ஸ் என்ன, அதோட ரீப்ரொடக்ஷன் என்ன அப்படின்றது போன வாரம் டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இன்றைக்கி ஃபங்கையோட கிளாஸிஃபிகேஷன் மட்டும்தான் நம்ம டீல் பண்ண போகிறோம். ஸோ இன்றைக்கி கிளாஸ் 6 முடிச்சிட்டோம் அப்படின்னா கிளாஸ் 7ல் ஆல் த லிச்சன்ஸ், வைரஸஸ் அண்ட் வீரியாய்ட்ஸ் இது மூணுத்தையும் கிளாஸ் 7ல் நம்ம முடித்தோம்னா ஸோ சாப்டர் 2 is completely done. So yes guys, so hope you guys understand. புரியாதவங்க என்ன புரியலையோ அது கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அந்த வீடியோ கீழே I will post you as soon as possible. So வேறு ஏதாவது ஜென்ரல் கமெண்ட் டியூ டு நீட் இருந்தாலும் போஸ்ட் பண்ணுங்கள். I will try and make it out for you. So yes, ஸோ செகண்ட் சாப்டரில் இன்றைக்கி நம்மளோட கிளாஸ் 6 நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபங்கையோட ஃபஸ்ட்டு கிளாஸிஃபிகேஷன். ஸோ ஃபங்கை பற்றி எல்லாமே கிளாஸ் 5ல் சொல்லியிருக்கேன். அதை பார்க்காதவங்க ஒரு தடவை பார்த்துட்டு வாங்க. ஏன்னா அந்த பேசிக்ஸ் வச்சு தான் இன்றைக்கி எல்லாத்தையும் டீகோட் பண்ண போகிறோம். ஸோ எஸ், ஆல்ரெடி பார்த்தவங்களுக்கு நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ ஃபஸ்ட்டு கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் ஃபங்கை வந்து பைக்கோமைசிட்ஸ் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ see this. ஸோ இதை வச்சு நம்ம பார்க்க போகிறோம். எஸ், பைக்கோமைசிட்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஸோ தீஸ் ஆர் அ கைண்ட் ஆஃப் ஃபங்கை அக்வாட்டிக் ஹேபிடேட்ஸ், அதாவது நீர்நிலைகளில் மட்டும்தான் வாழும். ஃபார் எக்ஸாம்பிள் டீகேயிங் வுட் இன் அ மாய்ஸ்ட். இப்போது நம்ம தோட்டத்தில் ஏதாவது வந்து மரத்தை வெட்டி போட்டுட்டு இருந்தோம், இல்லை கிளை ஏதாவது முடிஞ்சு விழுந்துட்டு இருந்ததுன்னா அது ஈரப்பதமாக இருக்கிற ஏரியா, அந்த இடத்துல தான் வந்து இது வாழும். ஆர் எனி டேம் பிளேசஸ், அந்த மாதிரியான ஈரப்பதம் இருக்கிற ஒரு இடத்துல மட்டும்தான் இதால் உயிர் வாழ முடியும். ஸோ இதோட ரீப்ரொடக்ஷன் டைப் பார்த்தோன்னா இட் ஹாஸ் ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இந்த கைண்ட் ஆஃப் ஜூஸ்போர் அண்ட் ஏப்ளானோஸ்போர்ஸில் இருக்குது. ஸோ ஜூஸ்போர்ஸோட ஸ்பெஷாலிட்டி இட் இஸ் அ மொட்டைல், அது மூவபிள் ஆகும். ஏப்ளானோஸ்போர்ஸ் அப்படின்னா நான் மொட்டைல், ஏ அப்படின்னாலே ஆப்சண்ட் அப்படின்னு அர்த்தம். ஸோ அதால் மூவ் ஆக முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் இதில் வந்து மியூக்கர், ரைசோபஸ் அப்படிலாம் கொடுத்துருக்காங்க. தென் ஆல்பிகோவும் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் மனப்பாடம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் ஜஸ்ட் பைக்கோமைசைட்ஸ் அப்படின்னா அதை பற்றியான பேசிக்ஸ் தெரிஞ்சிருந்தால் போதும், வேறு எதுவும் பெருசாக தேவையில்லை. ஓகே, மூவிங் ஆன் நெக்ஸ்ட் ஆஸ்கோமைசிட்ஸ். இது கொஞ்சம் முக்கியமான விஷயம். இந்த ஃபங்கையோட உருவத்தெல்லாம் பாருங்கள். see this, நம்ம வீட்டில் அகல் விளக்கெல்லாம் ஏற்றி வைப்போம் இல்லையா, அந்த மாதிரியான உருவம் இருக்குது இல்லையா. ஸோ ஆஸ்கோமைசிட்ஸ் பற்றி இதுதான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஆஸ்கோமைசிட்ஸை பேசிக்கலாக சாக் ஃபங்கை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சாக் ஃபங்கை அங்கே பாருங்கள், நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், அந்த கப்பு மாடல் இருக்குது பாருங்கள் எல்லா ஃபங்கையும். எஸ், இதுதான் சாக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆஸ்கோமைசிட்ஸ் ஆல்சோ known as சாக் ஃபங்கை. ஸோ அது மட்டும் இல்லாமல் இட்ஸ் அ மல்டி செல்லுலார், ரொம்ப ரேராக தான் வந்து யூனிசெல்லுலாராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இட்ஸ் அ சாப்ரோஃபைட்டிக் டீகம்போசர். ஸோ சாப்ரோஃபைட் அப்படின்னா என்னன்னு ஞாபகம் இருக்கா? டெத்தான ஒரு பார்ட்டில் இருந்து, டெத்தான ஒரு லிவிங் ஆர்கானிசம் கிட்ட இருந்து தனக்கு தேவையானதை எடுத்துக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இறந்து போன பிளான்ட், இறந்து போன அனிமல் அது மேலே வளர்ந்துச்சுன்னா அது சாப்ரோஃபைட்டிக். இதுவே உயிரோடு இருக்கிறவங்க மேலே வளர்ந்தால் அது பேர் பேராசைட்டிக். ஸோ எஸ், பேசிக்ஸ் மறக்காதீங்க. தென் சாப்ரோஃபைட்டிக், டீகம்போசிட்டிக், தென் பேராசைட்டிக், இந்த மாதிரியெல்லாம் இருக்கும். தென் வாட் இஸ் கோப்ரோஃபைலஸ் அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க. கோப்ரோஃபைலஸ் அப்படின்னா ஃபைல் அப்படின்னா வந்து லவ் அப்படின்னு அர்த்தம். ஸோ லவ் ஆர் லைக் அப்படின்னு என்னன்னாலும் சொல்லலாம், அதாவது அதுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ வாட் இஸ் கோப்ரோஃபைலஸ் அப்படின்னா, கோப்ரோனா கவ் டங், பைலஸ் அப்படின்னா இட் லைக். ஸோ கவுடங், மாட்டுச்சாணம் இருக்கு இல்லையா, அதுக்கு மேலே பார்த்தீங்க ஊர் பக்கம்லாம் போய் கிராமத்துலலாம் பார்த்தீங்கன்னா அந்த மாட்டுச்சாணம் மேலே வெள்ளையா கப்பா அந்த மாதிரிலாம் வந்து வளர்ந்துருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஃபங்கை தான் இந்த ஆஸ்கோமைட்ஸ் டைப் ஆஃப் ஃபங்கை. ஓகே, கிளியர். ஸோ கோப்ரோஃபைலஸ் அப்படின்னா க்ரோயிங் ஆன் டங் அப்படின்னு அர்த்தம், மாட்டுச்சாணத்து மேலே வளரும்.
நெக்ஸ்ட்டு ஏசெக்ஷுவல் ஸ்போர்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இட் ப்ரொடியூஸ் எக்ஸோஜினஸ்லி. ஸோ வெளிப்பக்கமாக வந்து உருவாக்கும். அதை வந்து கொனிடியோ ஸ்போர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது முக்கியம் இல்லைனாலும் ஜஸ்ட் இந்த டேர்ம் இதில் தான் வருது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதுலேருந்து மோஸ்ட் ஆஃப் கொஷின்ஸ் வந்து கேட்டதில்லை. அண்ட் எஸ், இப்போ ஏசெக்ஷுவல் பார்த்துட்டோம். இப்போ செக்ஷுவல் ஸ்போர்ஸ் பற்றி பார்ப்போம். ஸோ செக்ஷுவல் ஸ்போர்ஸை ஆஸ்கோஸ்போர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எண்டோஜினஸாக வளரும். ஸோ எஸ் காய்ஸ், வித்தியாசம் பார்த்துக்கோங்க. ஏசெக்ஷுவல் ஸ்போர்ஸ் எக்ஸோஜினஸாக வளரும், கொனிடியோ ஸ்போர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதுவே செக்ஷுவல் ஸ்போர்ஸாக இருந்தால் எண்டோஜினஸாக வளரும், நாட் எக்ஸோஜினஸ், எண்டோஜினஸாக வளரும். எண்டோஜினஸில் ஆஸ்கோஸ்போர்ஸ், எண்டோ அப்படின்னா உள்ளுக்குள்ளவே, ஆஸ்கோபோஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கு தான் நான் சொல்கிறது, கையில் நீங்கள் புக் வச்சுக்கோங்க. புக் வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த வித்தியாசத்தை அண்டர்லைன் பண்ணி டிஃப்ரென்ஷியேட் பண்ணி படிச்சுக்கோங்க. அப்படி புக்கில்னாலும் நோட்ஸில் இந்த 2 பாயிண்ட்டையும் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி போட்டுக்கோங்க. லைக் திஸ், இப்படி எழுதிட்டு ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இந்த பக்கம், செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் 2க்கு மேலே வித்தியாசம். இது எக்ஸோஜினஸ்லி, இது எண்டோஜினஸ்லி. அங்கே வந்து கொனிடியோஸ்போர்ஸ், இங்கே வந்து ஆஸ்கோஸ்போர்ஸ். கிளியர்? ஸோ எஸ், அது மட்டும் இல்லாமல் இந்த ஆஸ்கையில் டிஃப்ரெண்ட் ஃப்ரூட்டிங் பாடிஸ்லாம் இருக்கும். ஃப்ரூட்டிங் பாடிஸ் அப்படின்னா நெக்ஸ்ட் ஜெனரேஷனோட வளர்ச்சி. ஸோ இதை வந்து ஆஸ்கோ கேர்ப் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இதோட எக்ஸாம்பிள் வந்து ஆஸ்பெர்ஜிலஸ், கிளாவிசெப்ஸ், நியூரோஸ்போரா இது எல்லாமே இருக்கும். நியூரோஸ்போரா இஸ் அன் இம்பார்ட்டன்ட் ஃபங்கை ஃபார் இட்ஸ் பயோகெமிக்கல் அண்ட் ஜெனட்டிக் ஒர்க். ஸோ பயோகெமிக்கலுக்கும் ஜெனட்டிக் ஒர்க்குக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது நியூரோஸ்போரா. ஸோ திஸ் இஸ் த திங். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற டைப் பெசிடியோமைசிட்ஸ். ஸோ பெசிடியோமைசிட்ஸ் இது பாருங்கள், ஒரு பூ மாதிரி நம்ம நார்மலாக பார்ப்போம் இல்லையா ஃபங்கை, ஒரு பூ மாதிரி, ஒரு மொட்டு மாதிரி, கப் மாதிரி, கப்பை வந்து இன்வெர்ட்டடாக வச்சு எப்படி இருக்குமோ அதுதான் வந்து பெசிடியோமைசிட்ஸ். ஸோ இதை பற்றி பார்ப்போம். பெசிடியோமைசிட்ஸ் தான் வந்து மஷ்ரூம்ஸ். நம்ம சொன்னோம் இல்லையா, காளான்லாம் நம்ம சாப்பிட்றோம் இல்லையா, கப்பு மாதிரி, இன்வெர்ட்டட் கப், அது எல்லாமே பெசிடியோமைசிட்ஸ் ஃபேமிலிக்குள்ளே தான் வரும். ஸோ இட்ஸ் அ பிராக்கெட் ஃபங்கைன்னு சொல்லுவாங்க, இல்லை பஃப் பால்ஸ். பஃப் பால்ஸ் அப்படின்னா என்னென்னா வந்து நம்ம பொறி உருண்டைலாம் சொல்லுவோம் இல்லையா, பஃப். ஸோ அந்த மாதிரி பொறி உருண்டை மாதிரி வந்து அது தலைகீழாக இருக்கும். ஸோ இதில் வந்து ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் வந்து ஜென்ரலாக கிடையாது. ஸோ வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் மட்டும் இருக்குது. ஸோ வெஜிடேட்டிவ் அப்படின்னு நமக்கே தெரியும், தன்னோட ஒரு பார்ட் வந்து கட்டாகி போய் புது ஒரு ஃபங்கையாக வந்து வளரும். ஸோ இதுதான் பெசிடியோமைட்ஸோட ஸ்பெஷாலிட்டி. ஸோ திஸ் திங். ஸோ இங்கே பாருங்கள், பெசிடியோ கார்ப். ஸோ இதை பற்றி நான் டீட்டெயிலாக நெக்ஸ்ட் ஸ்லைடில் சொல்கிறேன். இப்போ இதை பார்த்துக்கோங்க. பெசிடியோ கார்ப் அப்படின்றது N+N. இது பெசிடியமாக மாறும். கேரியோகேமி. கேரியோகேமி அப்படின்னா என்ன ஞாபகம் இருக்கா? கேரியோ அப்படின்னா நியூக்ளியஸ், கேமி அப்படின்னா ரெண்டுமே பைண்ட் ஆகுது. ஸோ 2 நியூக்ளியஸ் ஒன்றா பைண்ட் ஆகுது. அதுலேருந்து மியோசிஸ். ஸோ 2 இதிலேருந்து புது 2 செல் உருவாகுது. அதுலேருந்து பெசிடியோ ஸ்போர் உருவாகி அந்த ஸ்போர் மறுபடியும் புதுசாக ஒரு ஃபங்கையாக உருவாகுது. ஸோ இதுதான் பேசிக் திங். இந்த வார்த்தைக்குள்ள அர்த்தம் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. கேரியோகமினா என்ன, மியோசிஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ எஸ், ஸோ இப்போ வந்து ஃபங்கையில் செக்ஸ் ஆர்கன்ஸ் வந்து ஆப்சண்ட்டாக இருக்குது. ஆனால் வந்து பிளாஸ்மோகேமி மட்டும் நடக்கும். ஸோ பிளாஸ்மோகேமி அப்படின்னா என்ன, பிளாஸ்மா ப்ளஸ் கேமி. கேமினா இணையிறது, பிளாஸ்மா ஒன்றிணையது தான் பிளாஸ்மோகேமி. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஃபியூஷன் ஆஃப் 2 வெஜிடேட்டிவ் அண்ட் சொமேட்டிக் செல்ஸ் வந்து நடக்கும். ஸோ இந்த மாதிரி நடக்கிறதுனால நெக்ஸ்ட் ஸ்ட்ரக்சராக டைகேரியாட்டிக் நடக்கும். டை அப்படின்னா 2, கேரியாட்டிக் அப்படின்னா நியூக்ளியஸ். ஸோ 2 நியூக்ளியஸ் வந்து ஒன்றா சேர்ந்த மாதிரி நடக்கும். இதனால் பெசிடியம் உருவாகும். ஸோ இப்போ கேரியோகேமியும் மியோசிஸும் நடந்த பிறகு இந்த பெசிடியமில் இருந்து 4 பெசிடியோ ஸ்போர்ஸ் வந்து உருவாகும். ஸோ எஸ், ஃபஸ்ட்டு பேசிக்காக பெசிடியோ கார்ப் இருக்குது. அதில் டைகேரியாட்டிக் உருவான பிறகு கேரியோகேமி நடக்கும். அதுக்கப்புறம் வந்து மியோசிஸ் நடக்கும். நடந்த உடனே 4 டிஃப்ரெண்ட், இங்கே பாருங்கள், 1N 2N 3N 4N தெரியுதா, 4 டிஃப்ரெண்ட் பெசிடியோ ஸ்போர் வரும். அந்த பெசிடியோ ஸ்போர் ஒன்றும் வளர்ந்து புது ஃபங்கையாக உருவாகும். கிளியர்? ஸோ பிளாஸ்மோகேமி, தென் டைகோரியாட்டிக் ஸ்டேஜ், தென் கேரியோகமி, மியோசிஸ் நடந்த பிறகு ஸ்ட்ரெயிட்டாக 4 பெசிடியோ ஸ்போர்ஸ் உருவாகும். அது உருவாகி முடித்த உடனே இது எக்ஸோஜினஸில் வெளிப்பக்கமாக வளர்ந்து புது இதுவான பெசிடியோ கார்ப்பை வந்து ஒரு ஃப்ரூட்டிங் பாடியாக புதுசாக வந்து உருவாக்கிவிடும். ஸோ திஸ் இஸ் த பேசிக் திங். யூனோ, அதோட ரீப்ரொடக்ஷன் இப்படிலாம் நடக்குது. என்னென்ன ஸ்டேஜஸ் இருக்குன்னு ஜஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க, இல்லை ஒரு ஃப்ளோ சார்ட் மாதிரி போட்டுக்கோங்க. ஸோ எஸ், நெக்ஸ்ட் நம்ம கடைசியாக பார்க்க போகிறது டியூட்டரியோமைசிட்ஸ். ஸோ எஸ், இதுதான். ஸோ இந்த ரீப்ரொடக்ஷன் நம்ம பார்த்தோம் இல்லையா, இதில் ஏதாவது டவுட் இருந்தால் யூ கேன் கமெண்ட் மீ, நான் இன்னும் தெளிவாக கூட நான் சொல்லித்தரேன். ஸோ பெசிடியோ கேப் நார்மலாக இருக்குது. அதில் 2
நியூக்ளியஸ் ஒன்றா சேருது, சேர்ந்த பிறகு மியாசிஸ் நடக்குது. மியாசிஸ் அப்படின்னா டிவிஷன் ஆஃப் த செல் வால் அப்படின்னு சொல்லலாம். அது நடந்த உடனே அந்த ஒரே ஒரு 2 நியூக்ளியஸ்லேருந்து இப்போ 4 பெசிடியோஸ்போர் உருவாகி அந்த 4 பெசிடியோஸ்போரும் வெளிப்பக்கமாக எக்ஸோஜினஸாக வளர்ந்து கடைசியில் ஒரு புது மைசிலியமை வந்து உருவாக்கி விடுது. ஸோ இதுதான் பேசிக். ஸோ திங்ஸ் கிளியர். புரியாதவங்க ஒரு தடவை படித்து பாருங்கள். அப்படியும் புரியலைன்னா யூ கேன் ப்ளீஸ் கமெண்ட், நான் வந்து அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ எஸ், இதோட நம்ம இதை முடிச்சிடுறோம். கடைசி டாப்பிக்கான டியூட்டரியோமைசிட் கிட்ட போகிறோம். டியூட்டரியோமைசிட் அப்படின்னா என்ன அப்படின்னா வந்து ஒரு லிவிங் திங் இருக்கு இல்லையா, அது மேலேயே வந்து தன்னோட இதுவை காட்டும். ஸோ இந்த லீஃப் பாருங்கள், ஒரு பக்கம் பச்சையாக குளோரோஃபில் நிறைஞ்சிருக்கு, ஆனால் இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா இட்ஸ் ஸ்டார்டட் டிகேயிங். ஸோ இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா வந்து பிகாஸ் ஆஃப் ஃபங்கை. ஸோ இந்த ஃபங்கையை வந்து நம்ம இம்பர்ஃபெக்ட் ஃபங்கை அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா இதில் வந்து வெறும் ஏசெக்ஷுவல் அண்ட் வெஜிடேட்டிவ் ஃபேஸ் மட்டும்தான் இருக்குது, செக்ஷுவல் ஃபேஸ் இதுக்கு கிடையாது. அது மட்டும் இல்லாமல் டியூட்டரியோமைசிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுற அந்த ஏசெக்ஷுவல் ஸ்போர்ஸை கொனீடியா அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம். ஆல்ரெடி நம்ம இதை பற்றி பார்த்துருக்கோம். ஸோ அதோட மைசிலியம் வந்து செப்டேட், அதாவது வந்து கட்டுக்கட்டாக பிரான்ச்சஸாக வந்து பிரிஞ்சிருக்கும். ஸோ இந்த வந்து சாப்ரோஃபைட்ஸாக இல்லைன்னா பேராசைட்ஸாக வந்து உயிர் வாழ்ந்துருக்கும். நமக்கு தெரிய வேண்டியது எல்லாமே இட்ஸ் அ இம்பர்ஃபெக்ட் ஃபங்கை. இது ஏன் வந்து இது இம்பர்ஃபெக்ட் சொல்கிறாங்கன்னா ஏசெக்ஷுவல் வெஜிடேட்டிவ் ஃபேஸ் மட்டும்தான் இருக்கும், செக்ஷுவல் ஃபேஸ் இருக்காது. ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா ஆல்டர்னேரியா, கொலிட்ரிஷியம் அண்ட் ட்ரைகோடெர்மா. ஸோ இது எல்லாமே பார்த்தோம். ட்ரைகோடெர்மா பார்த்தீங்க அப்படின்னா ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் காஸ் ஆஃப் ஹியூமன் ஸ்கின் டிசீசஸ் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து ட்ரைகோடெர்மாவோட ஒரு முக்கியமான ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ். ஸோ ஹியூமனில் காஸ் பண்ணுற எல்லாமே வந்து ட்ரைகோடெர்மாவுக்கு ஒரு முக்கியமான பங்கு இருக்குது. ஸோ எஸ் கைஸ், இதோட நம்ம கிளாஸ் முடியுது. ஆஸ் ஐ சே, இது ஒரு சின்ன கிளாஸ் தான், ஃபங்கையோட கண்டினியூவேஷன். ஸோ இதோட 3 இதையும் பார்த்துட்டோம். நம்ம மொனீரா, புரோட்டிஸ்டா, ஃபங்கை முடிச்சிட்டோம். 3 கிங்டமும் முடிஞ்சாச்சு. ஸோ லாஸ்ட் கிளாஸ் நம்ம வைரஸ் அண்ட் விரியாய்ட்ஸ் இருக்குது, அதை நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னா சாப்டர் 2 முடிஞ்சது. ஸோ எஸ் கைஸ், ஸ்டே ஃபோக்கஸ் அண்ட் நெவர் கிவ் அப் அண்ட் டூ வாட் யூ லவ். அவ்வளோதான். உங்களுக்கு இது கரெக்டுன்னு பட்டால் நீங்கள் அதை பண்ணுங்கள். இது பேசிக்கான என்சிஆர்டிஸை ஃபஸ்ட் ஃபினிஷ் பண்ணுங்கள். ஸோ எஸ் கைஸ், ஆஸ் ஐ சே, சப்ஸ்கிரைப் த சேனல் அண்ட் கிளிக் த பெல் ஐக்கான். ஸோ கீப் லேர்னிங் அண்ட் கீப் ஷேரிங் இட் வித் யோர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எஸ் கைஸ், ஸோ தேங்க்யூ ஃபார் திஸ் செஷன். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸை மீட் பண்ணுவோம்.